இந்த வாழை மரம் குளத்தள்ளி மாச கணக்காகுது. அதுல வாழைக்காய் இருக்கிற வரைக்கும் டெய்லியும் பஜ்ஜி வேணும் பொரியல் வேணும்னு பறிச்சு செஞ்சு சாப்பிட்டோம். அப்புறம் இஞ்சி இருந்த கொஞ்சம் காயை பழுக்க வச்சு வாழை பழமாவும் சாப்பிட்டோம். அது ரொம்பவும் டேஸ்டா இருந்துச்சு. மீதி எல்லாத்தையும் அக்கத்து வீட்டு பக்கத்து வீட்டுலாம் கொடுத்தாச்சுப்பா. அதுல எப்ப வாழைக்காய் தீர்ந்துச்சோ அதுக்கப்புறம் நாங்க யாரும் அந்த மரத்து பக்கம் வரல. எங்க அம்மா மட்டும் டெய்லியும் அப்படியே அந்த மரத்தை வெட்டுங்கடான்னு சொல்லி வெறுத்து புட்டாங்க. அதுக்கு என்னவோ தெரியல, மதஸ்டி அதுவும் அம்மா பேச்சை கேட்கலாமேன்னு இன்னைக்குதான் அந்த மரத்தை வெட்டி முடிச்சோம். வெட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அடியில என்னடா அறுத்துன்னு இருக்குன்னு கேறீங்களா? அட வேற இல்லைங்க, இந்த வாழை மரத்து தண்டுல போர் போட்டு தண்ணி எடுக்கிறத பார்த்தேன். அதான் சரி நம்மளும் ஒரு 60 அடிக்கு போர் போட்டு வைப்போம், ஏதாவது தண்ணி கிடைச்சா எடுத்து குடிக்கலாமேன்னு நோண்டின்னு இருக்கேன். நானும் என் வீட்டுல இருக்கிற அதிபயங்கர ஆயுதங்கள்லாம் வச்சு ஒரு வழியா போர் போட்டு முடிச்சிட்டு, ஆனா தண்ணி ஒன்னும் வரல. 8 மணி நேரம் காத்திருக்கணுமா. எப்படியும் ஒரு டேங்க் நிறைய தண்ணி வரும்னு நினைக்கிறேன். யாருக்கு வேணுமோ கமெண்ட் போடுங்கப்பா, உங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். அப்புறம் அப்படியே அந்த அடி வாழை தண்ணியை நல்லா உரிச்சு எடுத்துக்கிட்டேன். இதை சூப் வச்சு சாப்பிடலான்னு. என்னம்மா இப்ப ரொம்ப ஹாப்பியான்னு கேட்டேன். அப்படியே சுட காஃபியை மூஞ்சில ஊத்திட்டு போறேன். போடா எட்டல, ஒரு மாசம் கழிச்சு வெட்டிட்டு ஹாப்பியான்னு கேட்கறான்ட்டாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், வாட்டா, பை பாய், ஐ லவ் யூ ஆல்.